ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்துவம் என்கிற தலைப்பின் கீழே பல நாட்களாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரத்துல இருந்து நாம தொடர்ந்து வசனமா நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்போ நம்ம பார்க்கறது ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஒரு குடிமகனா எப்படி வாழணும், அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழே அவன் எப்படி வாழணும். ஏன்னா இதுல பவுல் எழுதும் பொழுது எல்லா ஏரியாவையுமே கவர் பண்றாரு. முதல்ல ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனா எப்படி வாழணும், அதுக்கப்புறம் கிறிஸ்தவ சகோதரனா கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ள எப்படி வாழணும், அதற்கு அப்புறம் ஒரு பொதுவான ஒரு சமூகத்துல ஒரு கிறிஸ்தவனுடைய பங்கு என்ன, அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும், அதற்கு அடுத்து வரும் பொழுது ஒருவேளை அவனை பகைக்கிறவங்களே அந்த உலகத்துல இருக்கலாம், அவங்க மத்தியில எப்படி வாழணும் அப்படின்னு சொன்ன பவுல் 13வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது சரிப்பா, எப்படியானா நீ ஒரு நாட்டுக்கு குடிமகனா தானே இருப்ப, அந்த நாட்டின் குடிமகனா நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எழுதும் பொழுது இந்த அரசாங்கம் சட்டத்திட்டங்கள் அதை பத்திலாம் எழுதுறாரு. பல நாட்கள் இதை நம்ம குறித்து கற்றுக்கொண்டோம். குறிப்பா கடந்த 2 எபிசோட்ல நான் கண்டிப்பா டாக்ஸை கண்டிப்பா பே பண்ணணும், இன்னும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் ப்ராப்பரா செலுத்துறதுங்கிறது வேற, ப்ராப்பரா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எல்லாரும் ஊர்ல எல்லாரும் ஏமாத்துறான், இப்ப நாம மட்டும் உண்மையா செஞ்சா இப்ப என்ன கிடைக்க போகுது, இல்ல இவ்வளவு செஞ்சு என்ன நமக்கு இதனால என்ன பெனிஃபிட் பிரதர், எல்லாரும் ஏமாத்தி கொள்ளடிச்சு தான் போறாங்க. இதுல பொதுவா இந்த ஓட்டுக்கு போடுறதுக்கு காசு கொடுக்க வரும்போது நம்ம ஆட்கள் வேற ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்மகிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசை தானே நம்மகிட்ட கொடுக்குறாங்க, ஓ அவன் திருடுறான் அதை நானும் திருடிக்கிறேன் அப்படிதான். ஒரு சர்ச்சில் இல்ல, ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்ல பல பாஸ்டர்ஸ் வரிசையா உட்கார்ந்து இதே மாதிரி எம்எல்ஏ ஆகிற போறவர்கிட்ட பணம் வாங்கினாங்க. ஏன்னா எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, எங்களை நம்பி 100 ஓட்டு இருக்கு சார், நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா 100 பேரை போட சொல்லிடுவோம். ஏன்னா சர்ச்சை விசுவாசிகள் அப்படின்னா ஐயா சொல்லிட்டார்ல அப்படின்னு போட. பட் இல்ல என்ன காமெடி அப்படின்னா, கர்த்தர் பக்கவா இவங்க யார்ட்டிருந்து பணம் வாங்கினாங்களோ அவர் ஜெயிக்கல, இவங்க ஜெபிச்சு அனுப்பிச்சாங்க, பட் அவர் ஜெயிக்கல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்க அரசியல் சூழலை பார்க்கும்பொழுது. சரி, இப்படிலாம் நாங்க சின்சியரா உண்மையா நீங்க சொல்ற மாதிரி தான் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு காரியத்தை பவுல் சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறேனே, ரோமர் 13வது அதிகாரத்துல அந்த 3-4 அந்த வசனங்களை வரும் பொழுது ஒரு வரி வருது, அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள், ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாம இருக்கணும் அப்படின்னா நன்மை செய். அதுக்கு அடுத்து ஒரு பகுதி இருக்கு, அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நன்மை செய்யணும் என்ன தான தர்ம நன்மை பத்தி பேசுதா? இல்ல, இங்க நன்மைங்கிறது என்ன பேசிக்கா அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து லீகலா எப்படி கரெக்டா இருக்கணுமோ அப்படி இருப்பா, அதான் இங்க நன்மைன்னு பேசிக்கா. டு குட்னா டோன்ட் பி ஈவில், அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிக்காம தேவையில்லாம அந்த ஒம்பெல்லாம் பண்ணாம கொஞ்சம் வசனத்தின்படி அவங்க கொடுக்குற சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வாழு, இதுதான் நன்மை. இந்த நன்மை செய் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் இருக்கு. உடனே நீங்க அப்படியா, அப்போ சின்சியரா இருந்து எல்லா டாக்ஸ் எல்லாம் கரெக்டா பே பண்ணி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண நமக்கு புகழ்ச்சி உண்டாகுமா பிரதர்? அப்படி நாட்டுல புகழ்ச்சியா இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை காட்டுங்க பிரதர் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு இது மிகப்பெரிய கேள்விதான். அப்படி இப்போ கிறிஸ்தவனா இருந்தா உண்மையா இருக்கணும், அரசாங்க சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், உண்மை. அப்படி இருந்து புகழ்ச்சி அடைந்து யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இதே காரியத்தை ஏறக்குறைய இந்த காலகட்டம் தானே பேதுரு எழுதுறாரு, பவுல் ரோமருக்கு எழுதுறாரு, அவரும் பாருங்க இதே பேட்டர்னை பயன்படுத்துறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனம் எப்படி இருக்கு, மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி உனக்கு மேல இருக்க ராஜாவுக்கு நீ கீழ்ப்படி. அப்படி கீழ்ப்படின்னு சொல்ற அந்த காரியத்துல நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படின்னு இருக்கு. அதே கீழே நன்மை செய்கிறதுனாலே அப்படின்னு திருப்பியும் ஒரு வார்த்தை வருது. அவன் முட்டாளா இருக்கானா நல்லவனா இருக்கானா அது உனக்கு முக்கியம் இல்லை, நீ நன்மை செய். அப்ப என்ன நன்மை, என்ன ரெப்யூட்டேஷன் அல்லது என்ன குட் திங்ஸ்? நீங்க யோசிக்கலாம், பிரதர் நான் எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்து எனக்கு என்ன ரெப்யூட்டேஷன் கிடைச்சது அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை இப்படி அந்த கேள்வி இப்படி உங்க முன்ன வைக்கிறேன். அப்ப தானியல்கள் எங்கே இன்னைக்கு இருக்க உலகத்துல எங்கே தானியல் அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்படி வச்சுக்கலாமா, நீங்க தானியல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா மேபி இந்த கான்டெக்ட்ல யாரு தானியல்? பேசிக்கா ஒரு வாலிபன்.
யாரு தானியேல்? ஒரு அடிமை. எப்படி அடிமையா வந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த ஹிஸ்டாரிக்கலா சொல்லும பார்த்தா, இந்த வனாந்தரத்தின் வழியா கையில காலில் எல்லாம் சங்கிலியை போட்டு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. எங்க போறோம்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி படி ஐயா பாபிலோன்ல இருந்து வந்திருக்கிறாரா, ஐயா பேர் நேபுகாத்நேச்சாரா, இல்ல ஜிபிஎஸ்ல இருந்து இது எவ்வளவு தூரம், இதெல்லாம் எதுவுமே தெரியாதுல்ல. அப்படி அடிமையா வந்து நின்ன உடனே பாபிலோன்னு பார்த்தோன்னா, ஓகே பாபிலோனுக்கு வந்துட்டோம் போல இருக்குப்பா. அவங்க வேலையை பத்தி சொல்லும் பொழுது, காலையில எந்திக்கணும் நடக்கணும், நைட்டு படுக்கணும், காலையில எந்திக்கணும் நடக்கணும், இப்படியே நடந்தே அடிமைகளா என்ன பண்ணிருப்பாங்க, இங்க வந்திருப்பாங்க. வாலிப பையன் நல்லதான் வாழ்ந்துருந்திருப்பான் அவங்க ஊர்ல கண்டிப்பா. ஏன்னா தேவனுக்கு பிரியமானவனா தான் இருக்கிறான். இன்னைக்கு ஃபேமிலியை விட்டு ஊரை விட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறோம். இவ்வளோ சூழ்நிலை மத்தியிலையும் இந்த தானியேல் எப்படி வாழ்ந்தான், பின்னால தானியேல் எப்படி ஆனான்னு உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய ஒரு 17 வயதுகளே தானியேல் இங்க வந்திருக்கணும்னு சொல்றாங்க. 90 வரைக்கும் அங்கதான் இருந்தான்னு பாக்குறோம். 90 வரைக்கும் பார்க்கும் பொழுது பல ராஜாக்கள் மாறுறாங்க. ஆமா, நேபுகாத்நேச்சார் இருக்கிறாரு, பெல்ஷாசார் இருக்கிறாரு, அப்புறம் தரியு ராஜா இருக்கிறாரு, அப்புறம் கோரேசு ராஜா வர்றாரு. இவங்க எல்லாரும் வந்தாங்க, ராஜாக்கள்லாம் மாறிட்டே இருந்தாங்க. ஆனா தானியேலுடைய காரியம் மாறாமலே இருந்துச்சு. அப்போ ராஜாக்களுக்கு தெரிந்த ஒரு நபரா தானியேல் இருந்துகிட்டே இருக்கிறான். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, பொதுவா இந்த ஆட்சி மாற்றம் நடந்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாற்றமும் நடக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பாருங்க, ஒரு கவர்மெண்ட் வந்த உடனே என்ன பண்ணனா ஷஃபிள் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஷஃபிள் பண்றாங்க. பேசிக்கா இதுல ரெண்டே காரியம் தான் இருக்கும். ஒண்ணு, நல்லவங்களா இருக்கிறதுனால சில பேரை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டாவது, நல்லவங்களா இல்லாததுனால அவங்களை டிபார்ட்மெண்ட் மாத்துவாங்க. அதாவது கேபபிள் ஆர் நாட் கேபபிள், குட் ஆர் நாட் குட், இப்படிங்கிற அந்த குவாலிஃபிகேஷன் பேஸ்டா அவங்க வந்து மாத்துறாங்க. ஆனா இங்க பாத்தீங்களா, இங்க நேபுகாத்நேச்சாரா இருந்தாலும் சரி, பெல்ஷாசாரா இருந்தாலும் சரி, தரியுவா இருந்தாலும் சரி, கோரேசா இருந்தாலும் சரி, இந்த ஐஏஎஸ் ஆபீசரை மாத்தவே இல்லை. இவர் அதே இடத்துலதான் இருக்கிறாரு. ஐஏஎஸ் ஆபீசர் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ராஜாக்களே மாறினாலும் ஆட்சியே மாறினாலும் இந்த ஐஏஎஸ் விட்டு மாறவே இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் இருக்கிறாரு. அப்போ பேசிக் இங்க ஏதோ ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன சரி, இது இந்த அளவுக்கு பேர் வாங்குறதுக்கு பெருசா தானியேல் என்ன பண்ணாரு? ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் பின்னணி. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோரி எல்லாம் தெரியும். இந்த வசனத்தை மட்டும் காமிச்சிட்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்க கண்ணில் படும்படி நான் அதை சொல்றேன். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். அங்கதான் தானியேல் புத்தகத்துல தானியேலோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது why he is so special, எதனால் இவனுக்கு இந்த உயர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்கூரன்ஸ், முதல் தடயம் என்ன அப்படின்னா, தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு. ஓஹோ பிரதர், அப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. தானியேல் செஞ்ச முதல் காரியம் நான்வெஜ் சாப்பிடல. தமிழ்ல அதை பருப்பு வகைகள்னு வர்றதுனால, அப்போ டெய்லி பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ராஜா இல்லை. இது என்ன சாப்பாடுங்கிறத பத்தி இங்க பேசல. ஒரு பக்கம் அது லிட்டரலா எழுத்தின்படி பார்த்தா அப்படி இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம், தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். எப்படி? தீட்டுப்படுத்தலாகாது என்று. ஒரு சேக்ரெட், அதாவது ஆவிக்குரிய ஒருத்தன் ஒரு உலக பிரகாரமான காரியத்துக்குள்ள வந்து இருக்கும் பொழுது அவன் எடுக்கிற முதல் தீர்மானம் என்னன்னா, இந்த உலகத்தால் நான் கரைபடாமல் வாழ வேண்டும் என்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டான். he draw the boundaries in his heart that I should not be defiled by this world. அதுதான் அவன் செஞ்ச முதல் காரியம். அந்த காரியத்து நிமித்தமாக தான் இவ்வளவு பெரிய உயர்வு. பிரதர், இந்த நாட்டுல 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறா, ஒரு கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி நாம் ஆகணும் பிரதர். அதுக்கு யாருக்குனாலும் பொன்னாட போடலாம், யாருன்னாலும் வாழ்த்தி பேசலாம், யாருக்குனாலும் தீர்க்க தரிசனம் அடிச்சு விடலாம். அடுத்து நீங்க தான் சார் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சொன்னா அவரும் சந்தோஷப்படுவாரு. இப்ப என்ன காசா பணமா, வந்தாருன்னா நமக்கு லாபம் தானே, வரலன்னா அது தெய்வத்தினுடைய பிளான் சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாவம், அவரு திரும்பி கேட்க போறது இல்லை. இப்படியே யோசிச்சு இப்படி பெரிய ஆள் ஆகுறதுக்கு, அல்லது ஸ்டேஜில் அந்த அந்த தலைவர்களை வச்சுக்கிட்டு அப்படியே புகழ்ந்து தள்ளுற, கர்த்தர் ஆராதிக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் ஆராதிக்கக்கூடிய வேடையில அவங்கள ஆராதிச்சு அவருடைய மனசுல நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கிடைச்சிடணும். இப்படியெல்லாம் ட்ரை பண்றோம். இப்படியெல்லாம் ட்ரை பண்ணி இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆனா தானியேல்ட்ட இருந்து இந்த ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னு கேக்குறீங்களா? இங்க இருந்துதான் தானியேலோட உயர்வு ஆரம்பிக்குது. ஏன்னா இங்க தன்னோட இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானிச்சா,
தீர்மானித்ததனுடைய விளைவு அடுத்த ஸ்டெப்பு அங்க இருக்கிற அந்த அஃபீஷியல்கிட்ட போய் கேட்கிறான். அடுத்த ஸ்டெப்பு 10 days ஒரு டெஸ்ட். அடுத்த ஸ்டெப்பு நம்பி ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ராஜா முன்னவே நிக்கிறான். அப்பதான் அங்க ஸ்பெஷலா தெரியலாம். அதுக்கு அடுத்துதான் ஆரம்பிக்குது. ஸோ எல்லா growth ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையும் மாற்றம் எங்க நடந்துச்சுன்னா, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்ட முதல் காரியம்தான் அவ்வளவு பெரிய சக்சஸுக்கு அது காரணமா இருந்துச்சு. தேவன் இத அழகா வேலை செய்யற இவன் தீர்மானம் பண்றான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதர், அவரு நமக்கு ஃபேவர் காட்டினா ஓகே பிரதர், இந்த எம்எல்ஏ நம்மளை பார்த்துட்டா ஓகே பிரதர், இல்ல இந்த ஆபீசர் நம்மள ரைட்டா அதெல்லாம் ஒரு சல்யூட்டை போட்டு வைப்போம் பிரதர், இப்படி யாரெல்லாமோ நம்ம மேல தயவா கண்களை வைக்கணும்னு நிறைய முயற்சி பண்றோம். ஆனா அவங்க கண்ணு நம்ம மேல தயவா பார்க்கறதுக்கு முன்ன தேவனுடைய கண்ணு நம்மளை தயவோட பார்க்கணும். ஸோ தானியேல் தீர்மானம் பண்ணி கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த உலகத்தால கரைபடாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? தானியேல், அது சாப்பாடு பிரச்சனை இல்லை, சாப்பாடு பிரச்சனை இல்லை. அஃப்கோர்ஸ் யூத கலாச்சாரத்தின்படி அது டிஃபைல்டு ஃபுட்டா இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த பாபிலோனால இந்த அழுக்கை கொண்டு என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவன் தீர்மானம் பண்ணது நிமித்தமாக தான் அவ்வளவு பெரிய வளர்ச்சி. தானியேல் அதே 1ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்துல 20th வசனம் 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் என்ன சொல்லுது? உண்மையிலே ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அந்த வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் சார், நீங்க பிஎஸ்சி அக்ரி அப்படின்னா விவசாயத்தை பத்தி கேட்கலாம் சார். நீங்க ஐடி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி உங்கள்கிட்ட பேசலாம். ஆனா எதை பத்தி பேசணும், எந்த விஷயத்திலயும் ராஜா கேட்டா சார் மேக்ஸ்லயும் அவர் தான் சென்டம் சார், தமிழ்லயும் அவர் தான் சென்டம் சார். நம்ம எந்த விஷயத்திலையும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தனும். அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் அவர்களை விட 10 மடங்கு சமர்த்தாக கண்டான். இப்படி ராஜா உங்களை பார்க்கணுமா? உங்க இருதயத்தை முதல்ல பாதுகாத்து கொள்ளுங்க. தேவன் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மக்களை ஆளக்கூடியவர்களை பிரியப்படுத்துவதற்காக நாங்கள் ஓடுகிறோம் ஆண்டவரே. ஆனா அவர்களையும் ஆளக்கூடிய அந்த தேவாதி தேவனை பிரியப்படுத்த நாங்கள் தவற விழுகிறோம். அப்பா, உலகத்தால் கரைபடாதபடிக்கு எங்கள் இருதயத்திலே வாழ நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கொண்டு வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.